வாங்குங்க வாங்குங்க, நல்லாதான் இருக்கும். நல்ல மீனுங்க, ஆனா பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையேடி. எதை வேணும்னா வாங்குங்க, இல்லைன்னா நான் அடுத்த வீட்டுக்கு போவேன். மிச்சம் இவ்வளவுதான் மீன், ஒரு 100 ரூபாய்க்கு தான் இருக்கு. ஆல்ரெடி 4 டப்பு வித்தாச்சு. இந்த ஒரு டப்பை வித்துட்டேன்னா நான் வீட்டை பார்க்க போவேன். அதான் நீங்க உங்க மாமா வீட்டுக்கு வந்திருக்கா நான் அதான் நீங்க வாங்குவீங்களா என்னன்னு கேட்கறதுக்காண்டி வந்தேன். 5 நிமிஷம் ஆகுது, மீனை தான் உத்து உத்து பாக்கியே ஒண்ணும் வாங்கின மாதிரி தெரியல. வாங்க நம்மள போறேன். சரி இருக்கட்டும், ஒரு 60 ரூபா போட்டுக்கோ. ஏத்தி 100 ரூபாய் எங்க இருக்கு, 60 ரூபாய் எங்க இருக்கு? 60 ரூபாய்க்கு தாங்கிய வேணா பாதி மீன் வேணா தரட்டுமா? 1/2 கிலோ இருக்கும். அதெல்லாம் தரலாம். லாஸ்ட் மீன் தானே, எல்லாருக்கும் வித்தது போக தானே மீன். சும்மா குருட்டி 60 ரூபாய்க்கு 1 கிலோ மீன். 60 ரூபாய்க்கு வேணுமா? 60 ரூபாய்க்கு இது நல்ல கதையாவலாம் இருக்கு. சரி ஒண்ணு தேவையில்லை, நான் போறேன். அப்போ நல்ல மீன் வாங்குற ஆளை பாரு. ஏட்டி இருட்டி மஞ்சமா ரொம்ப தான் செய்வா. சரி ஒரு 80 ரூபா போட்டுக்கோ. வேண்டாம் எனக்கும் வேண்டாம். 90 ரூபா தந்தியனா மீன் தந்துட்டு போவேன். இல்லைன்னா நான் அடுத்த வீட பார்த்துட்டு போயிருவேன்ட்டே. அப்புறம் ஏன் மேல கோவப்படாதீங்க. சரி டி சரி, 90 ரூபா வாங்கிக்கோ. இந்த மீனை மட்டும் நல்லா கழுவிட்டா. கழுவுறதுக்கு 20 ரூபா ஆகும். அப்ப 110 ரூபா தரணும் நீங்க. அப்ப 20 ரூபா வரையா தனியா கழுவுறதுக்கு? ஒண்ணும் தேவையில்லை, நான் வீட்டுல ஒருத்திய வச்சிருக்கேன். அவ ஃப்ரீயாவே கழுவிடுவா. நீ மீனை மட்டும் கொடு. ஆட்டு ஆட்டு இந்தாங்க. பின்ன இங்கே இருந்தாச்சு போல. அப்ப மாமா வீட்டுக்கு போலையோ? மாமா வீடோட செட்டில் ஆக போறிய என்ன? சேச்சே, இப்ப மத்தியானம் மீன் குழம்பு வச்சது சாப்பிட்டுட்டு என் மாவளுக்கு தூக்கு சட்டியில அள்ளிட்டு போகணும். இங்கே இருந்தா நமக்கெல்லாம் லாய்க்கப்படுமா? அதான பார்த்தேன். என் மாவா வேற காலையிலே போன்னு போட்டுட்டா. ஏமா 2 நாள் ஆச்சு போய், நீ எப்போ வருவ? எனக்கு இந்த பிள்ளையில வச்சுட்டு கஷ்டமா இருக்கு வேலை செய்ய வைக்கன்னு. நான் இனிமேதான் போகணும், போய் அவளை பார்க்கணும். ஐயோ பாவம், அவளும் 1க்கு 2 வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டுலாம் இருக்காங்கனுக்குள்ள. உங்க மாவ பிள்ளைல பெரிய பிள்ளைல தானே? மாவன் ஏதோ காலேஜ் படிக்கான், நீ சின்னவ ஏதோ ஸ்கூல் 12ஆம் கிளாஸ் பரிட்சை எழுதிருக்கான். நீல பெரிய பிள்ளைல ஆனா ஜோராக செய்ய வேண்டாமா? ஏன் மாவா உடம்பெல்லாம் ரொம்ப வம்பா போச்சு, கேட்டியா மஞ்சமா? முன்னாடி மாதிரிலாம் இல்ல. அதனால அவளுக்கு இந்த கிச்சன் வேலையை கூட ஒண்ணும் செய்ய முடியல, எந்திக்க முடியல, உட்கார முடியல. ஏதோ நான் கூட இருக்க போய் அவளுக்கு வேலையும் பார்த்து கொடுத்துட்டு அவளையும் வீடையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க மவளுக்கு மாமனார் இல்லைலானே, மாமியா மட்டும்தானே? அந்த பொம்பளை இல்லையா இப்போ? போய் ஒரு 4 மாசத்துலயே அடிச்சு துரத்தி விட்டுட்டா வீட்டை விட்டு. அது இப்ப எங்க போய் கிடக்கோ யாருக்கு தெரியும்? ஐயோ பாவம், அது வீட்ல இருந்து அவளை விரட்டி விட்டுட்டு இவ ஆத்தாவளை கொண்டு போய் வச்சிருக்கா. சரியான ஆளுவதான் போல மவளும் அம்மாவும். வியாபாரம்லாம் இப்ப எப்படி போகுது? நல்லாதான் போகுது. இப்ப வெயில் நிறங்கிறதுனால யாரும் இந்த சிக்கனு கறியெல்லாம் எடுக்க மாட்டேக்காவோ. மீனு தான் நிறைய கேட்காவோ, அதனால வித்து போயிருது. அதான் நீங்க வீட்டுல இருப்பீங்களான்னு சொன்னாவோ நம்ம ராசமாக்கா. அதான் உங்களை அப்படி பார்த்துட்டு வேணுமான்னு கொடுத்துட்டு போகும் தான் நானும் வந்தேன். ஏட்டி ராசமாவா சொன்னா நான் இங்க இருக்கேனே, அவ ஏதோ அவ மாவா ஓடி போயிட்டாலாமே, உண்மையாவாட்டி? அந்த கதையே கேக்கிய. ஐயோ பாவம், அவ மூஞ்சி எப்படி வாடி போய் இருக்கு தெரியுமா? ஆளு வெளியிலே காணும் 1 மாசமா. இப்பதான் அப்பப்ப நடமாட்டம் தெரியுது. அந்த பிள்ளை அப்படி அவளை தலைக்குனிய வச்சுட்டு போயிட்டு பாத்துக்கோங்க. கல்யாணத்துக்கு நானும் போயிருந்தேன். கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்து அந்த பையனும் நல்ல பையன் பாத்துக்கோங்க. கல்யாணம் அன்னைக்கு வாடி போயிட்டாக்கா, என்னத்த சொல்ல? நானும் காலையில அவளை பார்த்தேன், அதான் உன்கிட்ட சொல்லிருப்பா. நான் இத பத்திலாம் ஒண்ணும் அவட்ட கேட்டுக்கல. ஐயோ பாவம், என்னத்தை கேட்டு அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்குமேன்னு. மூஞ்சி வாடி போன மாதிரிதான் இருக்கு. என்ன பாரு, அந்த பிள்ளை இப்படி செஞ்சுட்டு போயிட்டு. ஆமாக்கா, என்னத்த சொல்ல பாருங்க. அந்த பையனும் நல்ல பையன் தெரியுமா, தங்கமான பையன். நான் அந்த பையனுக்கு நம்ம பக்கத்து ஊரு தான். அவ வீடு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாவோ. இது அன்னைக்கு நைட்டு வாக்கல லெட்டரை எழுதி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில முகூர்த்தம் 4 மணிக்கு பார்த்தா பொண்ணை காட்டும். அவன் கூட போயிட்டாவா. இல்ல இந்த முதியவை பிடிக்கலன்னா முதல்ல சொல்ல வேண்டியதானே? பிடிக்கல செய்ய மாட்டேன்னு அதுல ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படி செய்யலாமா? ஒண்ணும் சொல்லதுக்கு இல்லத்தே. சரித்தே, நான் வாரேன். ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு, எல்லாம் முடிஞ்சிட்டலாம். நானும் வீட்டை பார்க்க போக வேண்டியதான். அடடே மஞ்சமாக்கா, என்ன மீன் கொண்டு வந்திருக்கீளோ? ஆமாமா நீலாம்பரி, நான் மீன் பாரு, நல்ல மீனுட்டி. எல்லார் வீட்லயும் கொடுத்தது போக மிச்சத்தை தான் எடுத்துட்டு வந்தேன். உங்க அத்தை வேற வந்திருக்குன்னு சொன்னா ஒரு ஆசமாக்கா. அதான் உங்க வீட்டுக்கிட்ட வந்தேன். அது உங்க அத்தை வேணும்னு சொல்லிச்சு, அதான் கொடுத்தாச்சு. ஆமாமா, இந்த மீன் 90 ரூபா. நல்லா இருக்குல்ல மீன்? நல்லா இருக்குதே. நானும் மதியானம் காய் இல்ல என்னத்த சமைக்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, மீன் வாங்கிட்டீல? வேற ஒண்ணும் இல்லம்மா, நான் இந்த மதியானம் கிளம்புதேன் மாவா வீட்டுக்கு, அண்ணி வீட்டுக்கு. அதான் மீன் குழம்பு வச்சுட்டேன்னா சாப்பிட்டுட்டு அவளுக்கு எடுத்துட்டு போயிடலாம்ல, அதான் வாங்கி வச்சிருக்கேன். அதான பார்த்தேன். எது இருங்க, என்ன கிளம்ப போறீங்க? இருங்க, ஒரு 2 வாரம் கழிச்சு போலாம். வந்து 2 நாள் தானே ஆகுது. இல்லம்மா, காலையிலே மைனி போன்னு போட்டுட்டா வர சொல்லி. பின்ன எனக்கு இங்கே இருந்த வேலைக்கு ஆகாது. அங்க போனா அவளுக்கு கூட
ஏத்த மருமவதான் இருக்க சொல்லுதால இருக்க வேண்டியதானே. ஒரு வீட்ல மாமியா போட்டு போட்டு நினைப்பாங்க. இவன்டானா உங்களை இருங்க நீங்க இருக்க மாட்டீங்க. என்னத்த சொல்ல என்ன செய்ய சொல்லுதே. எனக்கு ஆசைதான். ஆனா என்ன செய்யட்டும். அவளும் ஐயோ பாவம்ல, அவளையும் பார்க்கணும்ல. நல்லா பாத்திய ஏக்க. அப்புறம் அப்படி கழுவி தந்துட வேண்டியதானே. ஏமா நான் கழுவி தரேன்னு சொன்னேன். உங்க அத்தை தான் வேண்டான்ட்டாவோ. 20 ரூபா நம்ம கூட கேட்டேன். எல்லாம் பொடி மீனா இருக்கு, பார்த்து பறக்கி கழுவணும். அவன்டனா 20 ரூபா தர மாட்டேன்ட்டாவோ. வேற ஏதோ கழுவுறதுக்கு வீட்டுல பிரியா ஆள் வச்சிருக்காவலாம்ல. அவ கழுவாங்க. அவ சரி என்னமோ செய்யுங்க. உன் பாடு உங்க அத்தை பாடு, நான் கிளம்புதே. அப்போ அதான பார்த்து ஏமா இந்தமா நல்ல சாம்பலி உப்பு எல்லாம் போட்டு நல்லா உரசி கழுவுமா. உரசி கழுவுதே. உரப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா போட்டு வைமா. போனடையா ஒண்ணு வச்சு கொண்டு போனனே, அங்க ஒரு மாதிரி ஒரே உரக்கினா. அதனால கொஞ்சம் உரப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா போட்டு வை. மசாலா அம்மியில போட்டு அரைமா. நீ வாட்டுக்கு மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சிடாத. அப்புறம் டேஸ்டே இருக்காது, ஒரு ருசியே இருக்காது. அதனால நல்ல மசாலா நல்லா வறுத்து அம்மியில அரைச்சு வைங்க. சீரித்தி நான் வச்சு வைக்க. அப்ப கொஞ்சம் இந்த பொடி வெங்காயம் அந்த வெள்ளைப்பூடு மட்டும் உரிச்சு தாரியலா. நான் எங்கம்மா உரிக்க, எனக்கு இந்த நகமே சரியில்லை. நகம் செத்து போய் கிடக்கு. இந்த வெள்ளைப்பூடெல்லாம் என்னால உரிக்கவே முடியலம்மா. அது மட்டும் இல்லாம நீ கத்திய வச்சுலாம் வெட்டுவ. எனக்கெல்லாம் இந்த அருவாமனையில தான் அறிய முடியும். நீ என்ன செய், பைய இதுக்கு மசாலா தடவி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உரி. நான் தான் நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். நீ மாவா கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னா. அப்படி இந்த பையனையும் கடையில போய் பார்த்துட்டு அவன்கிட்ட காசு வாங்கிட்டு இன்னைக்கு நல்லா இருக்கும் காயெல்லாம். கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன், அவளுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன். உனக்கு எதுவும் காய்கறி வேணுமாமா? தானே பார்த்தேன். ஒரு வேலையும் பாத்திர கூடாது. ஊரு சுத்த மட்டும் எங்க இருந்தா ஆவிலாம் இருக்கும். சரி அப்ப நான் பாத்துக்கிட்டே, நீங்க போயிட்டு வாங்க. ஏமா நீ வாட்டுக்கு பொரிக்க கிரிக்கேன்னு கொஞ்சம் எடுத்து வச்சிராத. குழம்பா போட்டு வை, அப்பதான் நல்லா நிறைய பேர் சாப்பிடலாம். இங்க என் பிள்ளைன்னு பொரிச்சாதான் இறங்கும். இதுக்கு குழம்பா வைக்கணுமாமே. என்னத்தை செய்வேனா, குழம்ப வச்சு முதல்ல இது ஊருக்கு கிளப்பி விட்டுற வேண்டியதான். நம்ம இன்னொரு நாள் மீனை எடுத்து நல்லா பொரிச்சு கொடுத்துக்கிடணும். வேற என்னத்தை செய்ய. அம்மியில வேற அரைக்கணுமாம்ல. அம்மியில வாயில என்னதான் வந்துட்டு போகுது. ஒரு 20 ரூபா கொடுத்தா அந்த மஞ்சமாக்கா அழகா கழுவி தந்துட்டு பேருப்பாவும். இதுக்கு ஏண்டா இப்படி பியாதி எடுக்கோ. இது கழுவணும், மசாலாவை அரைக்கணும், வைக்கணும். எப்பா என் பொறுமைய ரொம்பதான் சுவாதிக்குமா இந்த கிழவி. நீலாம்பரியக்கா என்ன மீனா வாங்கியிருக்கிய? ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. வாட்டி லட்டு எனக்கே தெரியாது. என் மாமியா தான் வாங்கி வச்சிருந்தது. நீ என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா வீட்ல? ஆமாக்கா, வேலையெல்லாம் முடிஞ்சுது. ஏன்டையும் ஒரு வார்த்தை சொன்ன நானும் வாங்கியிருப்பேனே. அதாட்டி சொல்லுதம்ல, எங்க அத்தை தான் வாங்குச்சு. அதை விட மஞ்சமாக்காட்டி வேற மீன் இல்ல. அவளா வித்தது போக மீதியை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காவோ. மிச்சம் இருந்தா கூட உங்க வீட்டுக்கு போயிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பேனா. குழம்பு வேணா வச்சதுக்கு அப்புறம் வந்து வாங்கிக்கோயேன். வேண்டாப்பா, நீங்க வச்சீங்கன்னா நான் கண்டிப்பா வாங்கியிருப்பேன். உங்ககிட்ட சொல்லணுன்னே வேண்டாம். நான் மதியானம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வாங்கிட்டு போயிருப்பேன். உங்க மாமியால வாங்கியிருக்குன்னு சொல்லுதியே, அது கரெக்டா மீனை கூட எண்ணி வச்சிருக்கோம். வேணா பாருங்க, வந்து எத்தனை மீன் இருக்கு இவ்வளோ இல்லைன்னு கரெக்டா கேட்கும்பா. நீங்க அவளுக்கே வச்சு கொடுங்க. இன்னொரு நாள் நம்ம வாங்கி நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம். ஆமாட்டி, அது என்னமோ உண்மைதான். அது மட்டும் இல்லாம என் பிள்ளைகளுக்கெல்லாம் பொரிச்சாதான் வயிற்றுக்குள்ள இறங்கும் பார்த்துக்கோ. ஆனா இது என்னன்னா அம்புட்டு மீனே குழம்பு வையி. நான் மத்தியானம் சாப்பிட்டுட்டு அங்க அவ வீட்டுக்கு வேற எடுத்துட்டு போகணும்னுச்சு. அதனால நானும் ஒரே குழம்பாதான் வைக்க போறேன். அடே உங்க அத்தை கிளம்பியாச்சுன்னா அப்ப மாவா வீட்டுக்கு? ஆமா கிளம்பியாச்சு. அவளுக்கு தான் இங்க இருக்க முடியாத. நான் இருங்க வைங்கன்னு தான் சொல்லுதே, கேட்க மாட்டேக்கி. ஆமா போனா போட்டுன்னு விடுவியடா. நீங்க ஒரு ஆள் இருங்கன்ட்டு கழுதை இருந்தா உங்களுக்கு தான் 1க்கு 2 வேலையாகுது. அது போனா கூட நீங்க உங்க ஜாலியை பார்த்துட்டு நீங்க வாட்டுக்கு இருப்பிய. என்னட்டி செய்ய சொல்லுத? சில நேரம் கோபமா தான் வருது, சில நேரம் மனசே கேட்க மாட்டேக்கி. அதுக்கும் வயசாயிட்டு பாத்தியா, இன்னும் எத்தனை காலத்துக்கு இருந்துரும் அப்படின்னுலாம் தோணுது. நீங்கெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டியக்கா. என்னவும் செய்யுங்க.
ஏப்ல நானும் கேட்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டுலாம்ல. அந்த டிரைவிங் கிளாஸுக்கு கொண்டு போய் காசு கொடுத்துட்டு வந்திய, கார் ஓட்ட போனியா? என்ன செஞ்சு நீ ஒன்னும் சொல்ல காணும்? ஆமாக்கா, அவன்கிட்ட காசு வேற கொடுத்து தொலைஞ்சிட்டேன். இப்போ போகவும் முடியல, எரிச்சலா வேற இருக்கு. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல, என்ன செய்யனே தெரியல. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு பாருங்க, அதோட நானும் வீட்லயே இருந்துகிட்டேன். அட கிறுக்கி, நாங்களாம் வரணும்னு என்ன இருக்கு? நீ முதல்ல போட்டி பேசாம, இல்லைன்னா அவன்கிட்ட காசு திருப்பி கேளு. ஒரு வாரம் கழிச்சு போய் சேர்ந்துருவேன்க்கா, அதெல்லாம் விட மாட்டேனா. இது ஏதோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. ஏட்டி, இந்த புஜிமா அங்க திரும்பி பாரு. ஏப்ல நீயா? வா வா உட்காரு. ஏட்டி, நல்லா இருக்கியா? என்ன இந்த பக்கம்? ஆமாட்டி, நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நான் முதல்ல லட்டத்து வீட்டுக்கு தான் போனேன். அங்க அவ அம்மா புட்டு இருந்துச்சு. அவ என்ன சொன்னாவன்னா, நீலாம்பரி வீட்டுக்கு போயிருக்கா லட்டுன்னு. அதான் இங்க வந்தேன். அப்படியே இவ்ளோ நேரம் வீட்ல தான் இருந்தேன், இப்பதான் இந்த சைடு வந்தேன். கரெக்டா நீயும் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ அப்படியாத்தி? சரி சரி. என்னத்தி சீரிய மீனெல்லாம் வாங்கி கழுவிக்கிட்டு இருக்கிய? மீன் குழம்பா அப்போ? ஆமாப்ல, இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு போவும். என்ன விஷயம்? நீ இந்த சைடு வரவே மாட்டியா? உன் மாமியா விட மாட்டா, உன் புருஷங்கார வர விட மாட்டான்னு சொல்லுவ, திடீர்னு இந்த சைடு வந்திருக்க? அது ஒரு பெரிய காதத்தி, என்னத்த சொல்ல. சரி, பிளாக்கெட் எங்க? அவளுக்கு போய் நான் கூட்டு வரட்டுமா? அவ வருது நேரம் தான், இந்த கொஞ்ச நேரத்துல இந்த வந்துருவாட்டி. இப்ப மத்தியானம் சமைச்சிக்கிட்டு இருப்பா. அவ மாமியா இருக்கு பாத்தியா, 11 மணிக்கு வெளியில வரமாட்டா. கரெக்டா மணி 11:45 ஆனதும் பாரு, வெளியில வந்துருவா. சமையல் எல்லாம் பண்ணி மூடி வச்சுட்டு மணி ஆயிட்டுல, இப்ப வந்துருவா. கொஞ்ச நேரம் இரு, அவளே வந்துருவா. ஆமாட்டி, நானும் வத்த இருக்கும்ல, அதான் அந்த சைடு போகாம இங்க வந்துட்டு, சரி அதுக்கப்புறம் அந்த அத்தையை போய் பாப்போன்னு பார்த்தேன். அவ வருத நேரம் தான்ல, அவ வந்துருவா. நீ நல்லா இருக்கியா? வீட்டுக்காரலாம் நல்லா இருக்கானா? உன்னை நல்லா வச்சிருக்கானா? அதெல்லாம் நல்லா வச்சிருக்கா ஒத்தி. அவளும் என் வீட்டுக்காரரு, என் மாமி, அவளாம் ஒரு குறை சொல்ல முடியாது. தாங்குன்னு தாங்குதாவோ. நான் ஒரு வேலையா தான் வந்தேன் இங்க. என்னப்ல வேலை அப்படி? வேற என்ன, நானும் என் வீட்டுக்காரரும் தனி கொடுத்துன போறோம். அதுக்கு தான் வீடு பார்க்கலான்னு வந்தோம். ஏட்டி புஜிமா, என்ன சொல்லுங்க? அதானே, என்னட்டியாச்சி? உன் மாமியா உன்னைய கீழே இறக்க விடாத மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பா. அவ என்னன்னு உன்னை தனி கொடுத்துன விடுதா? உன் வீட்டுக்காரர் முதல்ல அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாரா? எனக்கும் இப்படிலாம்